கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துகிறோமாகிய ஆண்டவர், நம்முடைய அன்பு ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வாழ்ந்து நலமாக இருக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாகவும் நல்வழி காட்டுவதாகவும் அவருடைய அன்பின் காரியங்களை உணர்ந்து வாழ்க்கையில் அனுபவிப்பதாகவும் இருக்கிறது. இல்லைங்கள, அவர் தானே இந்த அமைப்பை உண்டாக்கியிருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அந்த வார்த்தை நமக்கு வாழ்வாக மாறட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக விண்ணக விட்டு மன்னக வந்தவரே, எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, எங்கள் செயல்படுகிறவரே, இப்பொழுது எங்களுக்காக நீர் பேசும். எங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தை எங்களுக்கு தாரும். பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்குது என்று. ஆம் ஆண்டவரே, உம்மிடம் தானே நிலை வாழ்வு தருகிற வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுக்கு தாரும், எங்களோடு கூட பேசும், எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பிதாவே, ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், தூய்மை ஏன் இருக்க வேண்டும், தூய்மையாக ஏன் வாழ வேண்டும், தூய்மையுடைய காரியங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது. தூய்மையாக இருக்கிற பொழுது கடவுளை காண முடியும். தூய்மையாக இருக்கிற பொழுது நம் ஜெபங்கள் கேட்கப்படும். தூய்மையாக இருக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் அல்லப்ப நிறைய பார்த்தோம். இல்லைங்களா? இந்த நாளிலே தூய ஆவியானவர் அதை குறித்தே கருத்தை கொண்டு வருகிறார். எப்படி பார்க்கிறோம் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை தூய்மையாக்கிறவர் என்று சொன்னாங்க. தூய்மைன்னு சொன்னாங்க, அப்படி எல்லாம் தூய்மையாக இருங்க அப்படி பார்க்கணும்னு சொல்லலைங்க. அதை அடுத்த ஒரு கட்டத்தை பார்க்கும் பொழுது, வார்த்தை மனுவுரு ஆவியான மூவொரு கடவுள் எப்படியெல்லாம் நம்மை பரிசுத்தத்திலே நடத்துகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். வார்த்தை, மனுவுருவான இயேசு, தூய ஆவியானவர் எப்படி நம்மை பரிசுத்தில் நடத்துகிறார் என்று நாம் சிந்திக்கிற பொழுதுதான் அதிலே இந்த பரிசுத்திலே வாழ்ந்து அனுபவிக்கிற ஒரு அனுபவமாக இருக்க முடியும். நான் சொல்லப்போன நிறைய இந்த கருத்துக்கள் அதிகமாக சொல்லல. இறை வசன வார்த்தையால் எப்படிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்க்கணும் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாக இருப்பது தான் தெய்வ திருவிழம். இல்லைங்களா? நாம் எல்லாம் பரிசுத்தராவதே தெய்வத்தின் திருவிழம், விருப்பம், ஏக்கமாக இருக்கிறது இல்லை? அப்படின்னா அதற்காகத்தான் இந்த நாளிலே செய்தியை தூய ஆவியானவர் தரும்படி செய்து கொண்டிருக்கிறார். கவனம் பார்க்கணும், கேட்டு வாழ்வாக்கி கொள்ளணும். நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, இந்த பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையத்திலும் அனைத்தும் அவருடைய காரியங்களை தான் இருக்கும். நிச்சயம் இருக்கு, நாம் பரிசுத்தமாகணும், தூய்மை ஆகணும் இருக்கு. அப்படி இருக்க கருத்து நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும் பெருமாடி, பைபிளில் பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தைகள் தூய்மை கணும். விடுதலை பயணத்தில் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். அதிலே சொல்லப்படுகிற ஒரு உடன்படிக்கை வார்த்தையில் என்ன? விடுதலை பயணம், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த அடுத்த கருத்திலே பார்க்கணும், தூய்மையாக்கணும், பரிசுத்தமாக்கணும்.
அப்பொழுதுதான் அந்த அவரோடு கூட இணைந்து வாழ்கிற, இணைந்து அனுபவிக்கின்ற ஒரு காரியங்கள் கடந்து வரும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். விடுதலை பயணம் 31:13 அப்படியே அடுத்து அப்படி பகுதி கண்டுபிடிப்போனாக்கே அசலுக்கு லேவியர் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 2வது சொல்லப்பட்டிருக்கும். லேவியர் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் எல்லாம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். எல்லாம் நல்லா நான் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் நல்லா படிக்கிறீங்க, எல்லாம் குறித்து வைக்கிறீங்க. அதனால தான் இந்த இப்படி வசனத்தால் சொல்கிறது. நான் நிறைய சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தை நான் குறித்து வச்சுருக்கிறோம், படிக்கிறோம். அது ஒரு முறை அதனால தான் ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறது. இன்றைக்கு லேவியரில் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவரான்னு சொல்லுவார். நான் தூயவராய் இருப்பது போல ஆண்டவன் கடவுளுமாகிய நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய்ன்னு சொல்லுவார். அப்படியே கடந்து போனால் லேவியரில் 20ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லும். லேவியரில் 8வது வசனம் என்ன சொல்லுனாக்க, நானே உங்களை தூய்மையாக்கிற ஆண்டவர் சொல்லுவார். லேவியரில் 20:8 சொல்லுவார், நானே உங்களை தூய்மையாக்கிற ஆண்டவர் சொல்லுவார். பாருங்க, ஒவ்வொரு பாருங்க, நானே தூய்மையாக்கிற ஆண்டவர் சொல்லுவார். அந்த வசனம் அப்படியே 20 பார்த்தோம்னா 21ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் கூட இந்த கருத்து தான் அங்கே லிமிட் பண்ணியிருப்பார். நானுக்கு இந்த வசனத்தில் படிக்கும்போது நானும் ஒரு காலத்தில் பைபிளை படிக்கலை. அப்புறமேல நான் என்கிட்ட பைபிளே கிடையாது. முதல்ல திருவள்ளியும் பைபிளே கிடையாது. நான் என்னை கடவுளை அழைத்த போது என்கிட்ட பைபிளே கிடையாது, திருவள்ளியுமே கிடையாது. நான் எங்களுடைய பங்கு தந்தைகிட்ட போயிட்டு, ஃபாதர் என்னை கடவுள் இப்படி தானே இந்த நிலை கொண்டு வந்தாருங்க, என்னை அழைச்சார் இப்படி தானே, அவருக்கு எனக்கு ஊழியம் செய்தார், உன்னை ஆசிரியத்தை மேலுப்படுத்துவேன்னு சொன்னார், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு எங்கள் பங்கு பார்த்துட்டு இன்றைக்கு அழைத்த கருத்தை அவர்கிட்ட நான் சொல்கிறேன். இன்றைக்கு அவர் பங்கு பார்த்த முதல் நாள் கடவுள் அழைச்ச சத்தம், அடுத்த நாள் போய்ட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், ஃபாதர் ஃபாதர் நேற்றுக்கு இப்படிலாம் முதநாத்தி இப்படிலாம் வந்துச்சு, நேற்றுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு ஃபாதர், அதனால் கடவுள் நீ எனக்கு ஊழியம் செய்த உன்னை ஆசிரியத்தை மேலுப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி அதில் அப்படியே சார் கொஞ்சம் ஆலோசனை, அவர் ஆன்ம ஆலோசனை இல்லையா, குருவானவர் முட்டு பைபிள் இருக்கான்னு கேட்டார். என்கிட்ட பைபிளே இல்லை ஃபாதர், எனக்கு பைபிளே இல்லைன்னு சொன்னேன். அப்படி அவரு என்னை பார்க்குறதுக்கு பைபிளே இல்லை. அப்புறமேல உள்ள ரூமில் போயிட்டு ஒரு பைபிள் எடுத்து வந்து, பைபிள் நல்லா படி, தூய என்ன எடுத்துகிட்டு அதெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பகுதியாக படிக்க என் உள்ளத்தில் பெரிய கடவுள் வார்த்தையை அப்படியே சொல்லிட்டு இருக்குன்னு. அப்போ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே வசன வார்த்தை, இறைவசன வார்த்தை ஒரு முகம் பார்க்குற ஒரு கண்ணாடியை போல சொல்லப்பட்டிருக்குல்லவா, அப்போ தான் தெரியுது ஆத்மீக வாழ்வு எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்படி சேஞ்ச் பண்ண லைஃப் பண்ணிருக்கு. இதை நான் சொல்லுகிற பொழுது என் நண்பர்களை, இந்த பரிசுத்தமாக்குவது இறைவசன வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது எப்படி என்று சொல்லுகிறேன் பார்க்கணும். இறைவசன படிக்க இன்றைக்கு புதிய ஏற்பாடு எடுங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16. ஆனால் அப்படியே பைபிளை ஒவ்வொன்றும் படித்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கும், திரும்பி படித்து கொண்டு வந்துட்டு இருக்கும். அந்த பரிசுத்தப்படுத்துகிறது எப்படியெல்லாம் பார்க்கணும் இருக்கும். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுவது என்ன? மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீரா. இந்த பைபிளில் உள்ளப்பட்டதுன்னா கடவுளுடைய தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த பைபிள் இருக்க வார்த்தையெல்லாம் கடவுளுடைய ஆவியால், தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுள் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன அர்த்தம் இருக்கு? அது என்ன கருத்துக்கு? நம்மள பரிசுத்த ஆவதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பைபிளை படிக்கிற பொழுது தான் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தது அப்படியே சிந்தித்து அழுது பிளவு நல்ல பாவ அறிக்கை செய்து அப்படியே கொண்டு வர முடிஞ்சு. அவர் படிச்சுட்டு இருக்கு. இந்த நாளைக்கு கூட கடவுள் தூயானது இருக்கும். பைபிளில் இறைவசன வார்த்தைகள் கொடுக்கப்பட பார்க்கணும். நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்காகத்தான் இறைவசன வார்த்தைகள்.
அந்த 2 தீமோத்தேயு 3 படிச்சீங்க தானே, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 4 பாயிண்ட் கொடுத்துருக்கு. 4 பாயிண்ட். கற்பிப்பதற்கு, 2வது கண்டிப்பதற்கு, 3வது சீர் ஆக்குவதற்கு, 4வது நேர்மையாக பரிசுத்தமாக வாழ பயிற்றுவிக்குமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளை படிக்க படிக்க இறைவசன வார்த்தை படிக்க அது நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். கற்றுக் கொடுக்கும். 2வது தப்பான பண்ணல அது கண்டிக்கும். இப்படிலாம் செய்யக்கூடாது, தெரிஞ்சா இப்படிலாம் எஃபெக்ட் ஆகும், கண்டி கொடுக்கும். சீராக்கும், நான் போகிற வழியெல்லாம் கண்டு நேர்மையாக பரிசுத்தமாக வாழ பயிற்றுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் இதை சொல்ல படிக்கணும் போதுக்கு நான் சொல்லிருக்கேன், இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற குளித்தல் எப்படி வந்துட்டுருக்குன்னு நற்செய்தி அறிவிக்கின்ற குளித்தல் ஏன் கொடுத்தா இருக்கும். என் அன்பானவர்களை பார்க்கணும். இறைவசன வார்த்தை மக்கள் மத்தியிலே போகணும். படிக்கணும், மாற்றணும் வாழ்க்கையை. அதைத்தான் அவர் விரும்புகிறார், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க தயவுசெய்து அப்படி நீ பார்ப்பனாக்க நான் பைபிள் வாசனத்தை எனக்கு ரோமர் பத்தத்தில் நீ பார்ப்பீங்கன்னாக்க முதல் அதிகாரத்தில் அந்த 16-17 வசனம் என்ன சொல்லுகிறது. அவர் 16ஆம் சொல்லுவார், நான் இறைவசன நற்செய்தி அறிவிப்புக்கு வெக்கப்பட மாட்டேன், நற்செய்தி தான் மீட்பளிக்கிற வல்லமைன்னு சொல்றார். 16 ரோமர் 1:16 சொல்லுவார், நற்செய்தியை மீட்பளிக்கிற வல்லமை என்று சொல்வார். பாவத்தின் அடிமைத்தனத்தை, பிசாசின் உபத்திரத்திலிருந்து மீட்பளிக்கிற வல்லமை, அதில் தான் நற்செய்தி தான் இருக்கிறது சொல்லுவார். இன்னைக்கு நான் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அநேக மக்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகிறத பார்க்கின்றது எவ்வளவு இருக்கின்றது தெரியல. இன்னைக்கு அருத்தந்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீட்பின் பாதலை நற்செய்தி கடந்து செயல்படுகிறது. அந்த அடுத்த வசனம் சொல்லுவது பார்க்கணும். அந்த ரோமர்ல 16 படிச்சீங்களா, அடுத்து 17வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது. நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா. எப்படி பாருங்க, நம்பிக்கையுடையவர் நேர்மை அப்படி கடந்து போதுன்னு அல்லவான்னு சொல்லி கொண்டு வராரு. அடுத்து அப்படி கீழே படிக்க, இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. மனிதரை, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி என்ன சொல்லுது, மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கின்ற செயல். அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவருடைய நிலையிலே ஏற்புடையவராக்கு செயல், பரிசுத்தப்படுத்துகிற செயல் நற்செய்தியிலே இருக்கிறதுன்னு சொல்றார். மனிதர் தமக்கு ஏற்புடைய, அப்போ நற்செய்தி அறிவிக்கிற இறைவசன வார்த்தையை கடந்து போகிற பொழுது அங்கே மாற்றம் உண்டாகிறது இல்லைங்களா. இன்னைக்கு பார்க்கணும் இருக்கு. இப்போ நிறைய இப்போ 40 ஒரு நற்செய்தியை வழிபாட்டு கூட்டம், அதாவது இது உலகப்போக்கிலான கிடையாது, ஆன்மீகமான நிலையிலே ஒரு தியான சென்டர்லாம் இருக்கிறது, தியான மையமெல்லாம் இருக்கிறது, தருப்பள்ளி கூட இருக்கு. நான் அங்கே படிச்சு பார்க்கிற பொழுது அந்த இறைவசனம் வருகிற பொழுது ஒரு மாதிரி இருப்பார்கள். இறைவசன வார்த்தையை கேட்கிற பொழுது அவர் உள்ளம் குத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி எழுதி பாவ அறிக்கை செய்து ஒரு பெரிய மாற்றத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தான் கடவுள் வைத்திருக்கிற காரியங்களா இருக்கிறது. நற்செய்தி இறைவசன வார்த்தையை தமக்கு ஏற்படுத்த பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து வந்த ஒரு மனிதன் இறைவசன வார்த்தையெல்லாம் கேட்டப்பட, நற்செய்தியெல்லாம் கேட்டப்படாடியில் ஒரு மாற்றம் அடைந்து ஒரு புதிய மனிதனாக போய்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருவிழம் சித்தம் இதமாயிருக்கிறது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இறை வார்த்தை தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறதான நிலையை கொண்டு இருக்கிறது. நீங்க பார்க்கணும். அதே அப்படி படிச்சுனாக்க இந்த யோவான்ல 17ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீ பார்ப்பீர்கள் என்றால், யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் இந்த கருத்தோடு கூட அப்படியே கொண்டு வருகிறார் பார்க்கணும். உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. இது யாரு சொல்ற வார்த்தை தெரியுங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு தந்தையை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் காரியங்கள் தான் அது.
இயேசு தந்தையாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கிற அந்த வார்த்தை ஜெபம் தான் அது. அதாவது சொல்லப்பட்டிருக்கு, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கலும், உண்மையினால் உமக்கு அர்ப்பணமாக்கலும், உம்முடைய வார்த்தையை கொண்டு அவர்களை மாற்றுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்றுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களை, இதை நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொன்னது பெருமை இருக்கல, ஆண்டவர் மகிமையாய்த்தான் பெருமை சொல்லுகிறேன். இதோ பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது தான் ஒரு பெரிய மாற்றம். அதே போல என் சகோதரர் கூட பார்க்கிற பொழுது அப்படித்தான். உங்களிலும் அநேகர் இருக்கலாம். இதை நான் சொல்லுகிற பொழுது தூயான் உணர்த்துற ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். என் அன்பானவர்களை, எங்களுடைய வழிபாட்டு கூட்டத்திலே மற்ற சமயத்து மக்கள் வருவார்கள். மற்ற சமயத்து மக்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு ஆர்வமாக சில பேர் விடுதலைக்காக வருவார்கள், சுகம் பெறுவதற்காக வருவார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் விடுதலை பண்ணனாக முதல்ல இயேசு அவர் தான் விடுதலை கொடுப்பார்னு சொல்லுவேன். சில பேர் அப்படின்ட்டு சில பேர் அவங்களுக்கெல்லாம் பைபிளுக்கு தெய்வீக திருவிழத்தை கொடுத்து படிங்க, அது கடுக்கணும். ஒரு நாள் ஒரு குடும்பத்தார் பைபிள் கேட்டாங்க, கொடுத்து அவங்க பைபிளை படித்தாங்க. பைபிளை படித்து இருவசன வார்த்தை படிச்சுட்டு பின்னாடி முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் அப்படியே வாழ்கிற பொழுது அவங்களோட வாழ்க்கையே மாற்றமடைந்தது. எப்படி இருக்கும் மாற்றமடைந்தது? பைபிளில் கடவுள் சொல்கிறார், அதுக்கு ஆப்போசிட் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய அதாவது குடும்ப வாழ்க்கையிலே, அந்த வீட்டிலே குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்திலையும் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அவங்க உற்றார் உறவினர் எல்லாரும் பார்த்து, என்ன இந்த மனுஷன் முன்ன இப்படி இருந்தார்கள், இவர் இப்படி மாற்றிட்டு அவர்கள் மாறி சொன்னார்கள், எங்கள் இந்த தெய்வீக திருவிழியம் பைபிளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி தேவர்கள் உண்டு, ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வருகிற பொழுது கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் போராட்டம் இருக்கு, 38 கோடி தேவர்கள் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாம் சொல்றேன். ஆனால் கூட வாழ்க்கையில் போராட்டம் வருகிற பொழுது கடவுள் ஒருத்தர் இருக்கிறான். அந்த ஒரு கடவுள் யார் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த தெய்வீக அவர்தான் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அவர் வழியை கடந்து போதான். என் அன்பானவர்களே, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக மாற்றமடைந்து இறைவசன வார்த்தை தான். இப்போ யோவான்லே 15ஆம் அதிகாரத்திலே அந்த முன்ன பார்த்தோம் தானே, நான் அந்த தந்தையிடம் சொல்றார், இயேசு ஆண்டவர் சொல்றார் இருக்கு, உண்மையினால் அவர்களை உண்மையினால் இறைவசன வார்த்தையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறலும் உம்முடைய வார்த்தையே உண்மைன்னு சொல்லி கொடுக்கிறார். அந்த கருத்தை நீ பார்த்தனா இந்த நிலை எப்படியும் பார்க்கணும் போது யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே அந்த இயேசு அங்கே சொல்ற வார்த்தையை பாருங்க எப்படி சொல்றாருன்னு. யோவான் 15 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நான் சொன்ன வார்த்தையினால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் சொன்ன வார்த்தையினால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையா இருக்கிறீர்கள். நான் சொன்ன வார்த்தையினால் ஏற்கனவே தூய்மையா இருக்கிறீங்க. எப்படிலாம் கொண்டு வர வார்த்தையினால் தான் தூய்மையாக கொண்டிருக்கு. வார்த்தையினால் தூய்மையாக கொண்டிருக்கு. என் அன்பானவர்களை, அந்த தூய்மையாக்கின்ற காரியங்களை பார்க்கணும். எப்படிலாம் தூய்மையாக்கிறதை பற்றி நான் சொன்னாக்க நிறைய சொல்ல இருக்கின்றது. இந்த பைபிள் முழுசுமா அப்படித்தானே இருக்கின்ற வார்த்தை தான் இருக்கு. இறைவசன வார்த்தை எப்படிலாம் தூய்மையாக்கிற குறித்து நான் பார்க்கிற பொழுது நான் சொல்லணும்னாக்க ஒரே ஒரு இன்ச் எடுக்கிறேன், 4 தினத்தை தொடர இந்த கருத்துக்களை தொடரலாம் இருக்கு. நீ பார்க்கும் பொழுது எப்படி தூய்மையாக்கணுச்சு, நான் சொன்ன வார்த்தைனா தூய்மையாக்கணும். எபிரேயர்ல 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை குறித்து படித்து வச்சுக்கிடுங்க. இந்த வசன வார்த்தை நாளையும் தொடரும். படித்து பாருங்க. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது,
கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, இரண்டு பக்கம் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது, எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. என்ன வார்த்தை எப்படி இருக்கு! என்ன சொல்லுகிறது? ஆணுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்க சொல்றாங்க. உயிர் உள்ளது, இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குது. ஆண்டு வார்த்தைக்கு உயிர் உள்ள இருக்குது. உயிர் இருக்குது மாத்திரமல்ல, அதுக்கு ஆற்றலும் இருக்கிறது. உயிரும் ஆற்றலும் இருக்கிறதுனால அது வல்லமையாக செயல்பட்டிருக்கிறது. எதுவும் செத்து போனதல்ல, எதுவும் எந்த காலத்திலேயோ சொல்லப்பட்டதல்ல. இல்ல, விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் அழியாதுன்னு சொல்லியிருக்கிறாரே. விண்ணும் மண்ணும் அழிந்து போனாலும் கூட என் வார்த்தை ஒன்றும் அழியாதுன்னு சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது, செத்து போனதல்ல. உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கிறது மட்டுமல்ல, அது பவர், ஆற்றல் இருக்கிறது. என்ன சொல்லணும், என்ன பண்ணணும் எல்லாம் ஆற்றலாக இருக்கிறது. மாத்தனன்றது அந்த ஆற்றலின் காரியங்கள் தான் இந்த அவருடைய திருவிழம். மக்களை பரிசுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும், அவர் இருப்பது போல மக்களை கொண்டு வரணும். அதுதான் அவருடைய திருவிழம் சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:13 படிப்போம் அல்லவா? இல்லைங்களா? நாம் எல்லாம் தூயவராவதே அவருடைய திருவிழமாய் இருப்பதனாலே இந்த உயிருள்ள வார்த்தையை, ஆற்றமிக்க வார்த்தையை அனுப்புகிற பொழுதுதான், கேட்கிற பொழுதுதான், அதை கொண்டு வருகிற பொழுதுதான் அது கற்றுக் கொடுத்து அது நம்மை பரிசுத்தத்தில் நடத்துகிறதா இருக்கிறது. நான் பாரப்படுகிறேன், இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களில் கொண்டு வரணும். 34 வருட ஊழியத்தின் பாதையிலே பார்க்கிற பொழுது என் ஆண்டு நிலைத்தான் நற்செய்தி அறிவிக்கிற காரியம் மக்கள் மீட்படைய இருக்கும். இது உலகத்தின் ஆன்மீகமான அந்த காரியங்கள் இல்லை, பக்தி மஜில் மாறாக நற்செய்தியின் காரியங்களை பறந்து வர வேண்டும். அதனால்தான் இந்த இறைவசன வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொண்டிருக்கின்றேன். பிரியமானவர்களே, உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது படித்தோம் அல்லவா? அது உயிருள்ளதும் ஆற்றல் மிக்க வார்த்தை. இன்று இந்த வார்த்தை, வசன வார்த்தை, உயிருள்ளதும் ஆற்றல் மிக்க வார்த்தை எப்படி என்று ஒரு சின்ன கருத்தோடு சொல்லுகிறேன். அன்னை மரியாள் இந்த உலகம் கண்டிராத கேட்டிராத வார்த்தை தான் கேட்டார்கள். இல்லைங்களா? கன்னி கருவுற்று ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அந்த இது சொல்வது அங்கே அன்னை கருவுற்றால. அதே போல இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். மட்டுமல்ல, மார்க் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆவது வசனம் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். எல்லாம் குறித்து வச்சுக்கிறீங்க. மார்க் 16:20 சொல்லப்பட்டிருக்கு. நற்செய்தியை அறிவிக்கிற இடமெல்லாம் ஆண்டவரும் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையை உறுதிப்படுத்தினார் இருக்கு. நற்செய்திக்கு அவ்வளவு வார்த்தைக்கு பவர் இருக்கு. நற்செய்தி அறிவிக்கிறதெல்லாம் ஆண்டவர் உடன் இருந்து அந்த அரும் அடையாளங்களால் இந்த வார்த்தை உறுதிப்படுத்தினார். நடக்குமா, நடக்காதா? நடந்து கொண்டிருக்காதா? பார்க்கணும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளதாய் ஆற்றல் மிக்கதாய் செயல்படும். நம்ம மத்தியிலே கண்களை மூடுவோமா? கண்களை மூடலாம். உயிருள்ள வார்த்தையை நம்ம மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறல்லவா? பேசுகிறவர் நம்மோடு மத்தியிலே இருக்கிறார் அல்லவா? சொல்லுகிறவர், வார்த்தையை அனுப்புகிறவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? அதை செயல்படுத்துவார். தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கு. அவர் அப்படி பரிசுத்தமானு இருக்கு. நீங்களாம் பரிசுத்தமான சொல்லிட்டு அப்படி முடிக்கல. அவர் நானே உங்களை பரிசுத்தமாக்குற ஆண்டவர் என்று சொன்னார். லேவியரில் நான் பார்க்கணும்னு 19:8 நானே உங்களை பரிசுத்தமாக்குற ஆண்டவர் சொன்னார். அது கருத்து நிறைய இருக்கும்.
அப்படி பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தைகளால் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த இறைவசன வார்த்தைகளால் பரிசுத்தப்படுத்துகிறார். அதுதான் நேற்று தினத்தில் நாம் சிந்தித்தோம் இல்லைங்களா? அதுதான் நாம் நேற்று சிந்திக்கிற பொழுது நான் பார்க்க நான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த எபிரேயில் எபிரே 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் நான் பார்த்தோம். உயிர் உள்ளதும் ஆண்டு வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, 2 பக்கமும் கருக்குள்ள திட்டப்பட்ட பட்டயமாக அது பார்த்தோம் இல்லைங்களா? 2 பக்கம் கருக்குள்ள தீட்டப்பட்ட பத்தியமாக போர் சொல்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கிடையாது. பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பேதுரு திருத்தற்பள்ளி பார்க்கும் பொழுது பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அதை கேட்ட மக்கள் எல்லாம் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக ஐயோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு கேட்குறாங்க, என்ன செய்வோம்னு கேட்குறாங்க. அப்போ மனம் மாறுங்கள், திருமலைக்கு பாருங்கள், தூயால் பெற்று போன்னு சொல்லி கொடுக்கிறார். குத்தப்படுகிற பொழுதுதான் அங்கே காரியம் இருக்கு. இறைவசன வார்த்தை குத்தப்படுது. அங்கே பார்க்க பேதுரு பிரசங்கம் 3000 மக்கள் 5000 மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக அங்கே மனம் மாறி அவர்கள் கிறிஸ்துக்குள் வருகிறார்கள். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது உயிர் உள்ளதும் ஆற்றல் மிக்கது, 2 பக்கம் கருக்குள்ள திட்டப்பட்டு வார்த்தை கத்தி மாறுகிறது. சீல் தவக்காலம் முடிஞ்சது, சீல் பிதுக்கப்படவில்லை. ஏசியா புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்க குறிச்சுக்கிடுங்க, அவள் படிச்சு பாருங்க. உச்சம் தலைந்தல் உள்ளங்கால் வரை புண்ணு முட்டு சீல் ஒடின மாதிரி இருக்குது. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, எண்ணெய் போடப்படவில்லை, கட்டு போடவில்லை, அங்கே குணமாக்கப்படவில்லை. சீல் பிதுக்கணும். இன்னைக்கு எங்கள் இடத்துல இங்கே புண்ணு இருக்குனாக்க ஒரு சீல் பிடிச்சினாக்க மேலே மாலிஷ் பண்ண முடிஞ்சிடுமா? இல்லை, கத்தி போட்டு அரித்து அதை போட்டு உள்ளக்கிற சீலை எடுக்கணும்ல, பார்க்கணும். இதுதான் இறைவசன வார்த்தையின் காரியங்கள். கத்தி 2 பக்கம் கத்தி போல நிற்கும். அன்னைக்கு சொல்றது உங்களுக்கும் ஒரு பக்கம் எனக்கும் தான், 2 பக்கம் கருக்குள்ள தீட்டு நிற்கும், கத்தி போல இருக்கும். சரி, அதை பற்றி நான் நிறைய சொல்ல இருக்கும். அங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, உயிருள்ளதும் ஆற்றல் மிக்கதும் 2 பக்கமும் கருக்குள்ள தீட்டப்பட்ட கத்தி போல அது குத்தி மூட்டு வரை எட்டும், மூளை வரை எட்டும், எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கும். எண்ணங்களையும் சிந்தனை சீர்தூக்கி பார்க்கணும். அந்த வசனத்தினுடைய கருத்தான் அப்படி கேள்விப்பட்ட பாரு. சீர்தூக்கி பார்க்குறோம். அது எப்படி சீர்தூக்கி தராசு பார்த்து தான் தராசு இல்லைங்களா? தராசு பார்க்குறோம். தராசில் பார்க்குற பொழுது ஒரு பக்கம் வெயிட் வைப்பாங்க, இன்னொரு பக்கம் பொருள் வைப்பாங்க இல்லைங்களா? வைப்பாங்க எடுத்துட்டுக்கு. அப்போ வெயிட்டை தூக்கி பார்ப்பாங்க எடுக்கு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் எடுப்பாங்க. நான் சொல்கிறது, தராசில் ஒரு பக்கம் இறைவார்த்தையை வைத்து இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை வைத்து அப்படியே தராசு மாதிரி தூக்கி பார்த்தா இறைவார்த்தை எங்கே இருக்கும்? இறைவசன வார்த்தை லைட்டாக இருக்குமா? வீட்டில் அது இறைவசன வார்த்தை விண்ணக வாழ்வை குறித்து பரலோகத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய ஆளுடையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்கிற வார்த்தை அது மேலிட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கீழூட்டு இருக்கிறது. உலகத்தின் சூழ்நிலை, அந்த பற்று பாசம் பிரியம் இச்சை அடக்க அப்படியே போட்டு பாவத்தில் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வசனத்தை லிங்க் பண்ணி படித்து பாருங்க. அப்போ நீ பைபிளை படிக்கிறீங்க, இறைவசன வார்த்தையை படிக்கிறீங்க, கேட்குறீங்க. குடிக்கிறது தவறு, பாவம் சொல்லுது. அப்போ குடிப்பழக்கத்தை விடுகிறாய். அப்போ தராசு என்ன பண்ணும்? கொஞ்சம் மேலே ஏறும். தராசு கொஞ்சம் மேலே ஏறும். சண்டை போட தவறு, சண்டை போட விடுறீங்க. கோவப்பட தவறு விடுறீங்க. ஒவ்வொரு படிக்க தன்னுடைய பாவத்தையெல்லாம் சுட்டி காட்ட அது ஒவ்வொன்று விட தராசு என்ன பண்ணும்? பாவத்தை விட அப்படியே லிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? அங்கே மேலே இருக்கிறது பாவத்தை விட அப்படி என்ன பண்ணும்? லிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அப்படியே லிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு என்ன பண்ணும்? மேலே லிக்விட் ஆகிடும் இருக்கு.
யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்ல இருக்கும். அதில் குடிச்சுக்கிட்டுங்க படிக்க என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சொல்லுவார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். அந்த வசனமே அந்த அதிகாரமே பரம்பு தான். யோவான் 3 படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டு 5:13 படிக்கும்போது நான் சொன்ன வார்த்தையாக நீங்கள் தூய்மையாக்கணுங்க. அடுத்தது 7வது சொல்லிடுது நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை நிற்கும். அப்போது இங்கே பார்க்கணும் இல்லைங்களா? இருக்கும் இப்படியே பாவத்தை விட்டு 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 பரிசுத்தமான நிலையில் வருகப்படுது. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருப்பதனால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். எப்படி? நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறீங்க. அதனால் நீ என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நான் உன்னுடைய கடவுளாக இருக்கிறேன். எனவே நீ கேட்பதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நாம் ஏதோ உலகப்புறமான நிலையிலே ஓடிக்கொண்டு பக்தி போய்கிட்டு இருக்கிறது இல்லை. வாசகத்தின் வார்த்தைகள் எப்படிலாம் சொல்லி கொண்டு போகிறது பார்க்கணும் இருக்கும். சரி, இது இப்படியே நான் கொண்டு வருகிற பொழுது நண்பானவர்களே, வார்த்தையின் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது தெய்வீக திருவிழத்தில் எப்படிலாம் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கும் பொழுது உள்ளத்தின் காரியங்கள் கருக்குள்ள தீட்டப்பட்ட குத்த ஊடுருகின்ற காரியங்களை பார்க்க செய்யணும் நடக்கணும். சீல் பிதிக்கப்பட்டு பரிசுத்த நிலை வரணும் இருக்கு. ஓகே, நான் இது சொல்லுகிற பொழுது ஏசியா புத்தகம் எடுங்க. எனது வார்த்தைக்கு அதுக்கு லிங்க் அதிகமாக இருக்கு. நான் சொன்ன வார்த்தைக்கு ஏசியா புத்தகம் 55ஆம் அதிகாரம். ஏசியா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனம் எடுங்க. அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை படித்து பாருங்க. இந்த வசன வார்த்தைக்கு நான் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கு மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வார்த்தையும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. எப்படி அண்ணா வார்த்தை அக்கா வார்த்தை எப்படி இருக்கு? நான் இதை சொல்லுகிற பொழுது, இதை படிக்கிற பொழுது என்ன வறண்டு போன பூமியா இருக்கிறது. இந்த உலகத்தின் நிலை வறண்டு போன நிலை. சில பேர் சொல்வாங்க, பிரதர் நிம்மதியே இல்லை பிரதர், சந்தோஷமே இல்லை பிரதர், சமாதானமே இல்லை பிரதர், சுகமே இல்லை பிரதர். எல்லாம் அந்த வறுமையின் காரியங்களை சொல்லிருக்கும். அந்த வறண்டு போயிருக்கிற நிலை சொல்லும். இல்லைன்னு சொல்லி கிடக்கும் பிரதர். அப்படி இல்லைங்களா? உங்களை பார்க்கிறோம் சொல்லிட்டு என்ன வறண்டு போய் இருக்கிறது. வாழ்க்கையே வறண்டு போய் இருக்கிறது. இந்த வாழ்க்கை வறண்டு போய் இருக்கிற வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழை மேலே, ஆசீர்வாதமான மேகமும் மழையும் அங்கே இருக்கிறது. அது அங்கே புறப்பட்டு வருகிறது, வந்து நம்ம நிலைக்கிறது. நாம் இறைவசர வார்த்தையை கடந்து வெற்றி கொள்ளும் என்றால் நம்முடைய வாழ்க்கை செழுமை உண்டாகும், பசுமை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால பைபிள் எடுத்து படிக்கணும். இறைவசன வார்த்தையை கேட்க ஆவலோடு கூட செயல்படணும். அப்படி ஆவலோடு கூட செயல்படுகிற பொழுது இந்த வறண்டு போயிருக்கிற நிலம் செழுமையாகும். செழுமையாகும். நான் இந்த இறைவச பரிசுத்த மத்தர் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். பரிசுத்தமாக கொண்டு போகும்போது எங்கெங்கேயோ தூயான கொண்டு போயிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு செழுமையான வாழ்க்கையாக இருக்கப்படும்னால் இறைவசன வார்த்தையை கொண்டு வரணும். வார்த்தை பார்க்கணும். இறைவசன வார்த்தை கேட்கிற பொழுது வாழ்க்கையை சேர்ந்து கண்டு நான் இதை சொல்லுகிற பொழுது இறைவசன வார்த்தை பரிசுப்படுத்து நீங்கள் என்னுள்ள என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிற பொழுது விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சொல்லுது. வானத்து மழையும் பனி பூமியில் வந்து இந்த வாழ்க்கையிலே சொல்லப்பட்டு நம் குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வாத மழை பொழியப்பட்டு நம்முடைய வாழ்க்கை செழுமையாகும் அல்லவா? பார்க்கணும்.
இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நாம் பெற்று வாழ்க்கை வரணும், கடந்து வரணும். அதனால் தான் இந்த ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தி உங்களுக்கு சொல்லும்படி செய்திருக்கிறார், தூய ஆவியிலே செய்து கொடுத்திருக்கிறார். சரி, இதை சொல்லும்போது குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். அதில் என்ன சொல்லுகிறது? இந்த திருச்சட்ட நூல் உன்னை கையை விட்டு விலகாத இருக்கட்டும். இந்த திருச்சட்ட நூல் யோசுவா 1:8 அது சொல்லுகிறது, இந்த திருச்சட்ட நூல் உன் கையை விட்டு விலகாது இருக்கட்டும். இரவும் பகலும் இதை படித்து தியானித்து இது உள்ளதெல்லாம் கடைப்பிடிப்பதிலே கருத்தா இரு. அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். சொல்லப்படுது எழுகு, நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் சொல்லப்பட்டிருக்கு. திருச்சட்டம் கை விட்டு விலகாது இருக்கு. இரவு அப்படின்னா எடுத்துட்டு போயிருக்கு. இரவு பகலும் வாசித்து சிந்தித்து கண்டது வருகிற பொழுது நாம் பரிசுத்தமான நிலையில் வருவோம். பரிசுத்தமான நிலை வருகிற பொழுது அந்த பரிசுத்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு வெட்டி தருவார். பார்க்கணும். அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த அடுத்த வசனம் சொல்லுது, அந்த யோசுவா 1:8 படிக்கும் அல்லவா, பார்த்தோம். 9வது வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, அஞ்சாதே, கட்டளையிடவில்லையா, அஞ்சாதே, திகையாதே, திடமனதோடு கூட இரு, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றார். இறைவசன வார்த்தை இதெல்லாம் சொல்ல சொல்ல நிறைய பிறக்கும். அன்று ஆண்டுடைய உடன்படிக்கை பேழையிலே ஆண்டுடைய வார்த்தை இருந்தது. உடன்படிக்கை பேழையிலே ஆண்டுடைய வார்த்தை இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழையை எடுத்து போனதுனால்தான் செங்கடல் அப்படி எரிக்க கோட்டை உடைந்து போனது, யோர்தான் நதி பிளந்து போனது. இறைவசன வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது வெற்றின் ஆசீர்வாதங்களாக இருக்கும். ஓ மை காட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்முடைய மக்கள் எடுக்கல. ஏன் எடுக்கல? ஏன் எடுத்து கொண்டு வரல? நான் சொல்லணுக்கு தூய உணத்தை நான் சொல்லியே தீரணும். சொல்லவில்லை என்றால் என்னை அழைத்த ஆண்டவர் மிக வருத்தப்படுவார். நீ பார்க்கணும். 2 தீமோத்தேயு புத்தகத்தில் நீ பார்ப்பீங்களா? 2 தீமோத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை பார்ப்பீங்களா? அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. 2 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்தில் 9-10. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்கிற பொழுது, அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான், எல்லா விதமான போலியான அடையாளங்கள் எல்லாம் செய்வான், எல்லா விதமான போலி அடையாளம் செய்வான். அது சொல்லிட்டு அடுத்தவர் சொல்லுவார் என்று சிலருக்கு, அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி, அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். சகோதரர் படிக்கும்போது மறுத்தனர் சொல்றாரு. அப்படிதான் இருக்குது. அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். யாரு? சாத்தான், பிசாசு. ஏமாத்தி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். உண்மையின் பால் ஆர்வம் காட்டும். உண்மை என்பது என்ன? இறைவசன வார்த்தை. உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள். உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள். போலியானதை நம்பும்படி செய்து கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தை படிச்சா பயங்கரமா இருக்கு. அழிந்து போகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா? அழிந்து போகிறலை. இந்த கருத்தை நீங்க மீண்டுமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம் படித்தாருனாக்க இதே கருத்து தான் அங்கேயும் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம் படிச்சினாக்க இதே கருத்தை அங்க அக்கடிக்கு சொல்லிருப்பார். எப்படி பாருங்க, இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவதற்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. பிசாசு அவங்கள மறைச்சிடு இல்லைங்களா? சொல்லப்படும் நாங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியும் சொல்ல
இன்னைக்கு பார்த்தினாக்க திருப்பலியிலே நற்செய்தி கூட்டங்களிலே இறைவசன வார்த்தையை கேட்பதற்கு இன்னைக்கு இந்த கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த மாதா தொலைக்காட்சி அமைத்து நற்செய்தி அறிவிக்கின்ற கரெல்லாம் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளோ பார்க்குற அதிகம் பார்க்கின்றது பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பார்க்காத நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் யார் இன்னைக்கு பிசாசை வைக்கிற வேட்டு அழகானவன். நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. இவ்வுலகத்தின் தெய்வமாக இருக்கிற அழகையானவன் அவருடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டான் சொல்லப்படுகிறது தங்களை இன்றைக்கு. எனவே நண்பர்களே பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தைகள் எப்படியெல்லாம் கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கணும் இருக்கும். ஓ மை காட், வார்த்தைகள் நமக்கு பரிசுத்தப்படுத்துகிற பொழுது அந்த பரிசுத்தமல்ல ஆண்டவரோடு கூட இணைந்து கடந்து வருகிற பொழுது நமக்கு வாழ்வு ஆசீர்வாதம். அதுக்குத்தான் இறைவசன வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துவதை நாம் உணரணும், கடந்து வரணும். நான் சொல்லுகிற பொழுது இறைவசன வார்த்தைகளை இருந்துக்கும். யாக்கோப் நற்செய்தி எடுங்க, யாக்கோப் திருமுகத்தை எடுங்க, வசனம் ஒவ்வொன்றும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோப் திருமுகத்தை எடுங்க. நான் சொன்னாக்க அதில் முதல் அதிகாரத்தில் முதல்ல 21வது வசனத்தை படிங்க, 21வது வசனத்தை படிங்க. அந்த வசன வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு கருத்து பார்க்கணும். யாக்கோப் 1:21 அதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. நான் இப்ப இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நீங்க பைபிள் படிக்கிற பொழுது சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம், நற்செய்தி அறிவிக்கிற போது கேட்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் உள்ளத்தில் ஊன்னப்படுங்க. அதுவே உங்களுக்கு மீட்பளிக்கிறது. மீட்பு எதில்? பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், பாவம், அக்கிரமம் எல்லாத்திலும் மீட்க வல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனை அப்படி பாவத்திலிருந்து கொண்டு வருது இறைவசன வார்த்தை, பாவத்தை அடிப்பதை கொண்டு வருது இறை வார்த்தை. அதான் நம்ம என்ன சொன்னேன் நேற்று இதை சொல்லும் பொழுது, ஒரு கடவுளை அறியாத அவர்கள் பாவத்தில் வாழ்ந்துருந்தாங்க. பைபிளை படிக்க 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 மாற்றமாயிட்டு அவர்கள் கேஸுகள் கடந்து வந்துட்டாங்க என்று என் அன்பார்களை பார்க்கிற பொழுது வசன வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து சொல்லுவார் அந்த 23, 24 வசனத்தில். முன்ன 21 படிச்சுக்கு தானே, அதில் அதுக்கு 22, 23 வசனத்தை படிக்கும்போது 24வது வசனம் படிக்கிற பொழுது அந்த வார்த்தை சொல்லியிருக்கும். என்ன சொல்லியிருக்கிறது? ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நீங்க நாம் ஒவ்வொருவருமே என்ன பண்ணணும்? பைபிளை படிக்கிற நீங்கள் நாம் ஒவ்வொருவருமே என்னென்ன நற்செய்தி கேட்கிற நீங்கள் நாம் ஒவ்வொரு என்ன அதன்படி நடக்கணும். இல்லைன்னா முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு அப்புறமா போயிட்டு எப்படின்னு தெரியாது புரியல. என்ன விளக்கம், என்ன ஓமையான கருத்துக்கள் எடுத்துக்காட்டி எப்படி கொடுத்துருக்கிறாரு பார் யாக்கோப். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை எடுக்கிறது இல்லை, இறைவசன வார்த்தை மிக்கத்து கொடுக்கல. சில பேர் படிப்பார்கள், ஆனால் கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படிந்து கடந்து வருகிறதுதான் பரிசுத்தம் வருகிற பொழுதுதான் ஆண்டுடைய அருளை மாசு நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்று வாழ்ந்திருக்க முடியும், பெற்று வாழ்ந்து கொண்டிருக்க. அதனால்தான் இதனால்தான் பேதுரு சொல்லும்போது என்ன சொல்லுவார் தெரியுங்களா? பேர் சொல்வது எல்லாரும் போயிடறாங்க. அப்போ சொல்லும்போது பேர் சொல்றாரு, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே என்று சொன்னார். நிலைவாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே இருக்குன்னு சொன்னார். பிரியமானவர்களே, நாம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டுடைய திருவுளம், சித்தம். அதை இறை வார்த்தையாலே பரிசுத்தப்படுத்துகிறார். திருமகன் இயேசு கிறிஸ்துவாலே பரிசுத்தப்படுத்துகிறார். தூய ஆவியாலே பரிசுத்தப்படுத்துகிறார். அதைத்தான் அந்த இறைவசன வார்த்தையால் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பார்க்கணும். அதை நேற்று தினத்தில் பார்க்கிற பொழுது கூட அந்த இறைவசன வார்த்தை ஒவ்வொரு வசனம் எப்படிலாம் சொல்லிருக்கு. இப்பொழுதும் கூட தூயான் உணர்த்துகிறதானபடி
ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். திருப்பாடல் 119 எடுங்க. திருப்பாடல் 119 எடுங்க. திருப்பாடல் 119 எடுத்துனாக்கே அந்த நான் சில வேலையில் சில சகோதரிகள் முதல்ல பைபிள் படிக்கிறதுக்கு கேட்பாங்க, பிரதர் என்ன இது நான் பைபிள் படித்ததில்லை, இப்போ பைபிள் படிக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதெல்லாம் கிடையாது. முதல்ல இறைவசன்ற வார்த்தையுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு திருப்பாடல் 119 நீ முதல்ல அப்படியே படி. அப்போ திருப்பாடல் 119 படித்தனாக்க உனக்கு அந்த இறைவசன வார்த்தைகள் எப்படிலாம் சொல்லப்படும் ஒரு ஆர்வம் தன் உணர்வுகளும் வந்துவிடும். அப்புறமேல எங்கே ஆரம்பித்து எப்படி முடிப்பான்னு சொல்லிடுவேன். இறைவத்த திருப்பாடல், இந்த திருப்பாடல் 119 பற்றி அந்த வசனத்தில் ஒவ்வொரு தலைப்பிலும் வர வார்த்தைகளை பற்றி இதே மாத தொலைக்காட்சியில் நாம் சில மாதங்களுக்கு வடுகிற 7 நாள் செய்தி கொடுத்துருக்குறோம். 7 நாள் இறைவசன திருப்பாடல் 119 பற்றிவே ஐயா கொடுத்துருக்குறோம். பார்க்கணுன்ட்டுக்கு இறைவசன வார்த்தையின் காரியத்துக்கு ஒவ்வொன்றும் முத்துமாக இருக்கும். சரி, இதை நீ பார்க்கும்பொழுது திருப்பாடலில் அந்த 119 எடுத்துட்டீங்க. ஓகே, அதில் 105வது வசனத்தை படிங்க. 105வது வசனத்தை படி பார்க்கலாம். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு என் ஒளியும் அதுவே. 2 பாயிண்ட் என்ன பண்றீங்க? பாதைக்கு விளக்கு அது, ஒளி அது. விளக்கு அது, ஒளி அது. லைட் விளக்கு, பாதைக்கு விளக்கு, ஒளி. இன்னைக்கு காலடிக்கு எப்படி பார்க்கணும். என் அன்பானவர்களே, நான் இந்த பைபிளை படிக்கும் பொழுது இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அறியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு காட்டி கொடுக்கும். அறியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த இறைவசன வார்த்தை இந்த வெளிச்சத்தை படிக்கிற பொழுது அது காட்டி கொடுக்கும். நீ போகிற ரூட்டு பிசாசின் ரூட்டு, நீ போகிற வழி பிசாசின் வழி, அழகின் வழி காட்டி கொடுக்கும். நீ போகிற வழி ஆண்டுடைய வழி என்று காட்டி கொடுக்கும். இறைவசன வார்த்தை காட்டி கொடுக்கும். நான் இந்த இருந்துக்கிட்டு இல்லைங்களா, நீ போகிற வழி என்று பைபிளை படிக்க அப்பொழுது படிக்கும் பொழுது நீங்கள் பிசாசின் வழியில், பாவத்தின் வழியிலே நீ போய்கொண்டிருக்கிற நீ பார்க்கிற பொழுது அங்கே மன திரும்புதல் ஆகியது இந்த ஆண்டர் பக்கம் வருகிறதா இருக்கிறது இல்லைங்களா. பைபிளை படிக்கணும். அதிலே நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள எல்லா மகத்துவம் உள்ள காரியங்கள் இருக்கிறது. திருப்பாடலில் ஒவ்வொன்று படித்து பாருங்க இதுக்கு. ஆனால் இந்த பார்க்கும்போது போகிற பாதைக்கு இந்த விளக்கு ஒளின்றது பார்க்கும்போது நடைமுறை வாழ்க்கையில் வர ரோட்டில் எல்லாம் லைட் போட்டிருப்பாங்க. அந்த லைட்டு வந்து சிவப்பு லைட்டு, அடுத்தது மஞ்சள் லைட்டு, அடுத்து கிரீன் லைட்டு, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பச்சை வேலை, ரெட் லைட், போகாதே, ஸ்டாப், நரகத்தின் பாதை போகாது, ஸ்டாப். மஞ்சள் விளக்கு, சிந்தி டுல் ஹோல்டன், பாரு. பச்சை விளக்கு, போ, காட்டி கொடுக்குறது. என்ன அருமையான ஒரு கருத்து இருக்கும். இன்னைக்கு நான் பார்க்குற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீ படிச்சுனாக்க இந்த கருத்துக்களுக்கு அங்கே அல்லது சொல்லப்பட்டிருக்கும். எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தில் 13வது சொல்லப்பட்டிருக்கும். பார்க்கணும். அவர்கள் செய்வதெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. பார்த்தன இறைவசன வார்த்தை நீ படிக்கிற பொழுதுதான் நீ போகிற நிலை, நீ இருக்கிற நிலை, செயல்படும் நிலை, பிசாசின் வழி, பாதாளத்தின் நரகத்தின் வழி நீ காட்டி கொடுக்குது. மனம் திரும்புதல், அதான் மன திரும்புக நற்செய்தியை நம்புங்க. மன திரும்ப என்ன ஒரு மிகான ஒரு கருத்தை இன்னைக்குன்னு பார்க்கணும்.
இந்த திருப்பதில் நான் திருப்பாடல் சொன்னேன் இல்லைங்களா, திருப்பாடு 119 சொன்னேன் இல்லைங்களா, அந்த திருப்பாடு 119 நீங்கள் அப்படியே படித்து இருக்கும். அதில் ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் சிலப்பட்டிருக்கும். அவர் சொல்லுவார், திருப்பாடு 119 திருப்பட்டு ரிலீஸ் பண்ணுங்க, அதில் எடுத்துக்கிட்டு நீ பார்க்கணுக்கும் நிறைய இருபத்தின தூயாவின்னு சொல்கிறது பண்ண நிறைய சொல்லிட்டு தான் இருக்கணும். அந்த 120 ஒரு வார்த்தை இருக்கும், 120 19 120 ஒரு வார்த்தை இருக்கும், 130 ஒரு வார்த்தை இருக்கும், அது நிறைய இருக்கும். 130 படி பார்க்கலாம். உன் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, ஒளியை தருகிறது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது, பேதைகளுக்கு முன்னறிவு ஊட்டுகிறது. அதனால தான் நான் சொல்றது பைபிளை படின்னு சொல்றது. உங்களுடைய வார்த்தை விளக்கம் பேதைகளுக்கு ஒட்டும் முடியாட்டுக்கு அவங்களுக்கு விளக்கம் இருக்கு. இந்த பேதைகளுக்கு முன்னறிவு இருக்கு. என்ன கருத்துக்களோடு கொண்டு போறாரு பார்க்கணும் இருக்கு. நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து கடந்து வரணும் இருக்கு. நானும் இதுக்கு திருப்பாடல் அதை படிக்கும்போது அப்படியே ஒரு திருப்பாடல் திருப்பி அதை படித்து, அதனால தான் அன்றைக்கி ஒரு 7 நாள் இந்த திருப்பாடல் 119 சொல்லி கொடுத்துருக்கு. அதில் 130 படிச்சுக்க தானே, 133வது வசனம் படிச்சு பார்த்தா இருக்கணும். 133வது வசனம், உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும், தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். இப்படி வார்த்தை அப்படிதான் நடக்குது. தப்பான வழிக்கு போகக்கூடாதபடி நடத்துகிறது. தப்பான வழி, பாவ வழியில் போகக்கூடாதபடி, இந்த வழியில் போகக்கூடாதபடி என்னை இந்த வார்த்தையை நிறுத்தி இந்த வழி கொண்டு வருகிறது இல்லையா? என்ன அறிவான வார்த்தை நான் வாழ்க்கையில கொண்டு வரணும். நான் நம்முடைய வாழ்க்கையில இறைவசன வார்த்தையை படித்து கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திருச்சித்தம். நாம் எல்லாம் பரிசுத்தராகணும். பரிசுத்தமின்றி தெய்வத்தை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாவதற்கு இறைவசன வார்த்தை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? அவருடைய வழியை கேட்டு அதனால தான் மேலே பாட்பாடம் இருக்கு. சகோதர நேரத்தில் இந்த பாட்பாடம் கூட அந்த பாடலாம் பாடார். இறைவசன வார்த்தை வாழ்வு விடுதலை இருக்கு. இதை சொல்லிக்கொண்டு பொழுது திருப்பாடல் படிக்கும். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லணும். தூயாவியன் உணர்த்துறதை வேகமாக கொண்டு போக நினைக்கிறேன், பாரத்தோடு கொண்டு வருகிறேன். நீங்கள் திருப்பாடல் 119 படிச்சு தானே, நானே அது படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்க எனக்கு ஒரு பாரம் அதிகமாக போச்சு. அந்த பாரம் அதிகமானதுனால 136வது வசனத்தை நான் அப்படியே பார்க்கணும் சொல்லணும் போல தூயாவியன் உணர்த்துறார். உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களில் நின்று நீர் ஆவியாய் வழிந்ததே. என்ன சொல்றார் பாருங்க. உம்முடைய திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களில் நின்று நீர் அருவியாய் வழிந்ததுன்னு சொல்றார் திருப்பாடல் ஆசிரியர். பரிசுத்த ஆவியை நிலையை பெற்றுக்கொண்டிருக்கிற திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். பலர் கடைபிடிக்காதை கண்டு என் கண்ணில் நானும் அழுகிறேன். என்ன செய்கிறது? உலகமெல்லாம் மீட்படை இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அன்னை மரியாள் மீண்டு பெற்றெடுத்து கொடுத்தாங்க. மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொடுத்தாங்க. பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். ஆனாலும் கூட உலகம் மீட்படை பெறவில்லை. ஏன் நடைபெறவில்லை? இறைவசன வார்த்தை எடுக்கலை, கொடுக்கலை, கடந்து வரலை, அறிவிக்கப்படலை. உலகமெல்லாம் மீட்படைவதற்கு அதனால்தான் நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் தான் இந்த அமைப்பை உருவாக்கி வருகிறான், செய்யறதுக்கு தான். ஓகே, நான் அடுத்த கட்டமாக சொல்ல போகிறேன். பிரிய மகளே, இனச்சட்டம் விடுங்க. இனச்சட்டம் எடுத்து 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படித்து பாருங்க. இனச்சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். என்ன இப்படிலாம் பைபிள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் சொல்கிற ஒரு நிமிஷம் நிறுத்திக்க. என்ன சொல்ல, எபிரேயரில் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். எபிரேயர் 5:12 படிக்க வேண்டாம், குறிச்சிக்கிடுங்க. எபிரேயர் 5:12. எபிரேயர் 5:12.
இவ்வளவு காலத்துக்குள் ஆசிரியராய் இருக்கப்பட வேண்டிய நீங்கள், இவ்வளவு காலத்துக்குள் ஆசிரியராக இருக்கப்பட வேண்டிய நீங்கள் இன்னும் ஆண்டுடைய இதில் ஆஇக்கு தான் அடிச்சோடி தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் வாயிட்டு கடந்து பால் இவ்வளோ காலத்துக்கு நான் இப்போ இறைவசன வார்த்தை கிடைச்சி வந்த தனக்கம் அடுத்து மற்ற சொல்ல முடியும் இல்லையா? அது இல்லாமல் இப்படி இந்த இருக்கு உலகமெல்லாம் மீட்படையேன்னு சொல்கிற போது தான் எனக்கு இந்த பாரம் அவுட் ஆனது. அவருக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு கடவுள் தான் நிறைய காரியம் செஞ்சுருக்கிற நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு வருத்தம் இல்லை. சரி விட்டுக்கு இப்போ இனச்சட்டம் எடுத்தீங்களா? இனச்சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். உன் உள்ளத்தில் இருக்கட்டும் சொல்றார். உன் உள்ளத்திலே இருக்கட்டும் சொன்னார். இந்த உள்ளத்திலே இருக்கட்டும் என்று சொன்னார்னாக்க பார்க்கணும், உள்ளத்திலே இருக்கட்டும். என்ன தெரியல, எனக்கு தெரியல. தூயான வேகமாக ஓட்டிருக்கிறார். திருப்பாட்டு 119 11வது படிச்சு பாருங்க. இதுக்கு லிங்கான ஒரு வார்த்தை இருக்குது அங்கே 119 11வது வசனம். அதுல உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன்னு சொல்றார். திருப்பாட சொல்றாரு, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன்னு சொல்றாரு. உம்முடைய வார்த்தை இதயத்தில் இருக்குன்னாக்க அவர்கள் பாவம் பண்ண முடியாது, பாவ வாழ்க்கையில கடந்து போக முடியாது, அந்த உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு போக முடியாது. அதான் அவர் உணர்ந்து அறிந்து அனுபவித்து சொல்றார். அதனால்தான் இந்த கருத்தை பார்த்தாக்க இனச்சட்டத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படித்தார். இப்போ நான் படித்தேன், சகோதரர் படித்தாருன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் இன்று கற்பிக்க சட்டத்தில் எல்லாம் உன் உள்ளத்தில் பதிய கடனவாக இருக்க கடனவாக கடைப்பேன் சொல்கிறார். உண்மையாக நான் சொல்லேன்னாக்கே என்ன சொல்கிறேன்னாக்கே உண்மையாக சொல்கிறேன்னாக்கே இந்த வார்த்தை அப்பா அம்மாமார்களுக்கு பெற்றோர்களுக்கு இந்த வார்த்தை எப்படி, இந்த வார்த்தை பெற்றோர்களுக்கு எப்படி, இந்த வார்த்தை பெற்றோருக்கு எப்படி. அடுத்த வசனத்தை நீ படித்தனாக்க தெரியுது, பெற்றோர்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அடுத்த வசனத்து 7வது வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. அப்படின்னு யாருக்கு சொல்லப்பட்டது? முன்ன வார்த்தை 6ஆம் வசனம் பெற்றோர்களுக்கு. நான் கற்பித்த சட்டத்தில் உன் உள்ளத்திலே பதிய விட்டோம், நிறுத்துங்க, வையுங்க, அவற்றை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. தம்பி, ஆண்டவர் இப்படி சொல்லிருக்கிறாரு, இனச்சட்டத்தில் இப்படி சொல்லிருக்கிறாரு, பைபிளில் இப்படி சொல்லிருக்கிறாரு, மத்தியில் சொல்லிருக்கிறாரு, இப்படிலாம் அந்த பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, படிக்கல இருக்கும்போது எழுதும்போது சின்ன பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கணும். பெரியவில் 5 விளையாது 50 விளையாது சொல்லப்பட்டிருக்கும். 5 விளையாது 50 விளையாது சொல்லப்பட்டிருக்கும். இல்லைங்களா? 5 விளையாமல் இருக்கும். அப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கும், அப்போ படிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு பார்க்கணும், குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாரும் பைபிளில் பிடிச்சது படிக்கிற பிள்ளைங்களா அவங்க பைபிள் கொடுத்துட்டு உட்காந்துட்டு குடும்பம் உட்காந்துட்டு பைபிள் படிக்கணும். இறைவசன வார்த்தை பண்ணணும். அது அது அவுட் அவங்களுக்கு சொல்லலான்ட்டு சொல்லும்போது என்ன சொல்ல முடியிருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னால் தெரியும், அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, அப்படி நம்ம நடக்கணும், அப்படிலாம் இப்படி நாம் கொண்டு வருகிற பொழுது அந்த பிள்ளைகள் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இப்படி வாழ்கிற பொழுது என்ன நடக்கும்? என் அன்பாளர்களே, வசன வார்த்தையில் ஒவ்வொன்றும் எப்படிலாம் சொல்லப்பட்டு பார்க்கணும் இருக்கு. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் ஒரு நிலையிலே போய்கொண்டிருப்பார்கள். நாம் இந்த வாழ்க்கையில அந்த கண்ணை கொண்டு வரணும். நான் இதை நினைக்கிற பொழுது, வசன வார்த்தையில் பார்க்கும் பொழுது, எப்படி பெற்றோர்கள் இன்னைக்கு அப்பா அம்மா அவங்களே பைபிளை படிக்கல, இறைவசன வார்த்தை வாக்கல, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழலை. அப்படி இருக்கிற பொழுது எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இல்லைங்களா? நான் சொல்கிறது சரிதானே? பார்க்கணும். எனக்கு சொல்லிக் கொடுக்கல,
இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அவங்க சொல்லிக் கொடுக்காம போது, அந்த வாலி பிள்ளைகள் வரும்போது அந்த பிள்ளைகள் எப்படி போவாங்க? இன்றைக்கி வாலி பிள்ளைகள் கெட்டு குட்டுச்சீராக இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல வரல, இருக்கிறது நல்லது இருக்கிறது, நல்ல குடும்பங்களும் நல்ல வார்த்தைகளும் இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் சொல்லிட்டு தான் வரேன், ஆனால் அநேகர் இல்லை. வாலி பிள்ளைகள் இப்படி பண்ணிருக்கிறாங்க, தவறான பண்ணிருக்கு. அப்போ அப்பா அம்மாவங்கள இறைவசன வார்த்தையை பேக் பண்ணிட்டு அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதை கடந்து வருகிற பொழுது அவர்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து அப்படியே இறைவசன வார்த்தை வளர்கிற பொழுது எப்படி இருப்பாங்க? திருப்பாடல் 119 9வது வசனம் சொல்லிக் கொடுக்கும். திருப்பாடல் 119 9வது வசனம் சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? உம்முடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் அன்று. இளைஞர்கள், வாலிய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார். வாலிய பிள்ளைகள் எப்படி இறைவசன வார்த்தையை படித்து கடைபிடித்து வருவதனால் தான் அவர்கள் பரிசுத்தமால முடியும்னு அழகா சொல்லியிருக்கிறார். சிந்தித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நான் இந்த ஊழியத்தின் பதிலை வருகிறதுக்கு பகுதி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் 34 இருக்கும். நானும் சகோதரன் ஊர் ஊரா, தெரு தெருவா, கிராம வில்லேஜில் சந்தையெல்லாம் இருக்கும், சந்தை இருக்கும். இப்போல்லாம் இந்த உழவர் சந்தையெல்லாம் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி சந்தையெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் சந்தை இருக்கும். அங்கெல்லாம் போட்டு மக்களுக்கு இறைவசன வார்த்தையை சொல்லி 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 விட்டுருக்கேன். கேட்க செய்வல்வன் கேட்கட்டும் அப்படியே சொல்லி போட்டுருப்போம். கடவுள் அந்த நிலையத்தான் கொண்டாந்து இந்த நாளிலே இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார். வெறுமையாக இல்லை, அழைத்த கடவுள் அவருக்கு முன்னாடி செஞ்சுக்கிறார். நற்செய்தி மக்களுக்கு போக்கணும், உலகம் எல்லாம் நற்செய்தி போக்கணும். எல்லா குடும்பத்திலும் மாற்றம் அடையணும், மாற்றம் அடையணும். இதோ உலகப்போக்கில் பாரம்பரியமான கிறிஸ்துவர் அல்ல, அதில் இருந்து போல அல்ல, சேஞ்ச் ஆனும். மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே திருத்தூர் பணி 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது. மக்கள் 17:30 அது சொல்லப்பட்டு, மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை, ஆனால் இப்பொழுது எல்லோரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இறைவசன வார்த்தைகளை கொண்டு கடந்து வரணும். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அந்த இறைவசன வார்த்தையெல்லாம் படித்து ஜெபமால சொல்லி அப்படியே கடந்து வருகிறது. அந்த பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து வருது. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒளியின் குடும்பமாக இருக்கும், மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இருக்கும். அதை கண்டு மக்கள் எல்லாம் மனமாறுவதை காட்டு இருக்கும். ஓ மை லார்ட் ஜீசஸ் சச்சிக்கணும். இதை நான் சொல்லி வருகிற பொழுது திருப்பாடல் 37 31வது வசனத்தை படிச்சுனாக்க அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்து வார்த்தையில் லிங்க் டு லிங்க் தான். 37 31வது வசனம். கடவுளின் திருச்சட்டம், கடவுளுடைய திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது, அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது, அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. என்ன சொல்கிறது? கடவுளுடைய திருச்சட்டம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. எனவே அவர்கள் கால் சறுக்குவதில்லை, தவறி போவதில்லை. தவறி சட்டம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, அவர் தவறி போவதில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. என் நண்பர்களே, இறைவசன வார்த்தையை பார்க்கணும், தவறி போவதில்லை என்று. இந்த வசன வார்த்தை ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது கேட்கிற பொழுது எப்படிலாம் செயல்படுகின்ற பார்க்கணும். நான் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது, இந்த பைபிளை படிக்கிற ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கிற பொழுது இறை வசன வார்த்தை மக்களை எந்த நிலையிலே தீமாக்கி கொண்டு போயிருக்கிறது இல்லைங்களா? இறைவசன வார்த்தை தீமை. அதுதான் நேற்று தினத்தை சொன்னேன். பிசாசு படிக்க விடுறதில்லை, கேட்க வர்றதில்லை. கண்டிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேட்காமலும் உள்ளத்திலே உணராமலும் மனம் திருந்தாமலும் பிசாசனம் செஞ்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் படிப்பறிவு இல்லாத யார் இருக்காங்க? படிப்பறிவு இல்லாத இருக்காங்க. எல்லாரும் படித்தவர்கள் தான், எவ்வளோ படித்தவர்கள் தான். ஆனாலும் படிக்க முடியவில்லை. எவ்வளோ வசதியாக கேட்க முடியவில்லை. ஏன்? கொண்டு வரணும். அதனால தான் பஸ்ஸனை பாருங்க, முன்ன பார்த்துக்க
இனச்சட்டத்தில் 6, 7 அப்படியே படித்து பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகள் கொண்டு வந்தார்கள். இந்த கடைசியில் வசனம் படித்தா சகோதரர் படித்தார்கள 37 அந்த 31வது வசனம் படித்தார்களுக்கும் கடவுளின் திருச்சட்டம் அவர்கள் உள்ளத்திலே இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது, அவர்கள் கால் சறுக்குவதில்லை என்று. இதற்கும் கூட ஆண்டவர் என்னன்னு செய்ய தெரியுமா? இதற்கு கூட ஆண்டவர், நான் சொல்கிற வசனத்தை எல்லாம் தயவு செஞ்சு எடுங்க, அப்புறம் படிங்க, அல்ல சிந்திங்க, அவருக்கு என்னமான பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? எரேமியா 31:33 எடுங்க. எரேமியா 31:33 இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டில் மாத்திரமில்லை, புதிய ஏற்பாட்டில் கூட கொண்டு வந்துட்டார். புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் 10ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் அவர் சொல்லியிருப்பார். நீ முதல்ல எரேமியா 31:33 எடுங்க. அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. நான் சொல்ற பாருங்க, நான் செய்ய இருக்கிற உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அவருடைய உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், அவருடைய இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் என்னுடைய மக்களாய் இருப்பார்கள் சொன்னார். இந்த வசனத்தை மாத்திரம் அந்த அப்பம் பிடுது போல புட்டா, அப்பம் பிடுதல் புட்டாக்க என்ன வார்த்தை பாருங்க. மணிக்கணக்காக சொல்லலாம் இந்த வார்த்தை பற்றி, மணிக்கணக்காக சொல்லலை. அப்பம் பிடுதல் புட்டு அது சாப்பிட்டு நடக்குது. அவருடைய உள்ளத்தில் என் சட்டத்தை நேமல எழுதுவேன் பதிப்பேன் சொல்றார். எழுதுவேன் பதிப்பேன் சொல்றார். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள், நான் அவருடைய கடவுளாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மெல்லாம் பரிசுத்தமாக்கி அவர் கொண்டு வரத்தான் அது எழுதுறாரா. இந்த வார்த்தையை பழைய ஏற்பாடு மாத்திரமில்லை, புதிய ஏற்பாட்டில் குறிச்சுக்கிட்டு படிக்க வேண்டாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலும், எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலும், அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனத்திலும் இந்த வார்த்தை குறித்திருக்கிறார். அது குறித்திருக்கிறார். எதற்காக? என் சட்டத்தை நேமலை எழுதுவேன் பதிப்பேன், அப்பொழுது அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய மக்களாக இருப்பார்கள், நான் கடவுளாக இருப்பேன், அப்பொழுது அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆஸ்வதிப்பேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை அருமையான கருத்து இருக்குல்ல, இல்லைகளா இருக்கு. நான் இதை படித்த பொழுது, என் நண்பர்களே, இதை நான் படித்த பொழுது, இந்த வசனத்தை படித்த பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே அழுது புலம்பினேன். ஆண்டவரே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் எழுதுங்க பதியுங்க, நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று ஒரு நாள் பிடிச்சி அழுதுருந்தேன். அப்படியே தூயான இல்லைங்களா அழுதுட்டு அந்த எழுதுட்டு ஒரு போர்டர் இருக்குண்டா, நான் சொல்லுகிற தூயான தான், ஒரு போர்டர் இருக்குன்னா அந்த போர்டெல்லாம் சுத்தமாக துடைக்கணும், சுத்தமாக துடைக்கணும், துடைச்சோம்னால்தான் எழுதுவாங்க. அதே போல் இந்த இதயம் என்கிற பலகை, இந்த இதயம் என்கிற பலகையிலே ஆண்டவர் எழுதப்பட வேண்டும் என்றால் இந்த இதயம் பரிசுத்தமாகப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தினால் இது கழுவப்பட்டுக்கணும், அப்பொழுது தூயாவில் எழுதுவார்கள். இதெல்லாம் நான் அடுத்து வருகிற நாட்களில் சொல்லுகிறேன். இயேசுவின் ரத்தம் எப்படி கழுவுகிறது, தூயாவியானவர் எப்படி எழுதுகிறார், அந்த தூயான் எப்போ எழுதுகிற பொழுது எப்படி வருகிறது. இதயம் பலகை பிடித்து பவுல் சொல்றாரு, இதயம் என்கிற பலகை கற்பலகையில் அல்ல, கற்பலகையில் அல்ல, மனித இதயம் என்கிற பலகையிலே, மையினால் அல்ல, வாழும் கடவுளுடைய ஆவினாலே சொல்கிறார். எப்படி தொடர்ந்து வருகிற நாட்கள் இதை குறித்து நாம் சந்திக்கலாம், ஒப்புக்கொடுக்கலாம். கண்களை மூடுவோமா? இறை வார்த்தை பைபிள் அப்படி திறந்திருக்கிற மாதிரி ஒரு கனவு கொண்டு வாங்க, மணக்கன் கொண்டு வாங்க. வார்த்தை அப்படியே திறந்திருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. அப்படியே கையை நீட்டுங்க, அந்த பைபிள் நிறுத்தி வார்த்தை இருக்குங்க. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நானுமே அன்பு பாதையில்
கால்கள் நடந்திடுமே. அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை இழந்து நாங்கள் பாதையை தவிர எங்கேயோ இப்படியே வாழ்ந்து கொண்டோம். கண்ணீரும் கவலையும் துக்கமாய் வந்து கொண்டிருந்தோம். இன்று இந்த நாளிலே இந்த செய்தி வழியாக எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். மகனே, மகளே, நீ பரிசுத்தமாகு. இறைவசன வார்த்தையை படித்து என் வார்த்தையை கேட்டு பரிசுத்தமாகு. அப்பொழுது இந்த அருள் மாதம் கடந்து வருது சொல்லி கொண்டிருப்பதற்காக நாளை வாழ்வு தருகிற வார்த்தையை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனி விதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரை, பொல்லாத பிசாசானவன் அந்த வார்த்தைகளை எடுத்து விடாதபடி ஆண்டவருடைய உள்ளத்திலே பதித்து நடப்பிப்பீராக. மகனாக வாழ்ந்து அனுபவிக்கிற மகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது ஆண்டவரே எடுக்கப்படுகிற மக்களாக இருக்கட்டும். மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.